வணக்கம். இன்றைக்கி கார்த்திகை தீபத்துடைய 3வது நாள். இன்றைக்கி விஷ்ணு கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பெருமாள் கோவிலெல்லாம் இன்றைக்கி விளக்கேற்றுவாங்கங்க, அதிகமாக விளக்கேற்றுவாங்க. இன்றைக்கி அதுக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் பாருங்கள், அவ்வளோ அழகு பூக்கள் இன்றைக்கும் கொடுத்துருக்குங்க. இன்றைக்கி எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, மழை இல்லைங்க. காலையிலேயே வெயில் வந்துடுச்சு, நல்ல வெயிலே அடிச்சிட்ருக்குங்க. இப்போ இன்றைக்கி பாருங்கள், ஹைப்ரிட் செம்பருத்தி பாருங்கள், ஒயிட் கலர். இன்றைக்கி நிறைய பூக்கள் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் செம்பருத்திங்க, 4 பக்கத்துலேயும் அவ்வளோ பூக்கள். அதுக்கு போல் இந்த கல் ரோஜா பாருங்கள், இதுக்கு முன்னாடி எவ்வளோ நிறைய கொத்து கொத்துகளாக இருக்கும், குரங்குகள் பிச்சு போட்டதால் அலசலாயிட்டாங்க. சங்குப்பூக்கள் நிறையாவே இருக்குங்க. இந்த ஒயிட் செம்பருத்தி எல்லாமே நான் பதியம் போட்டு உருவாக்குனது தாங்க. ஒரு செடி தான் வாங்கினேன், அதை வச்சு நிறைய கிளைகளை நிறைய இடத்துல உருவாக்கியிருக்கேன். ரோஜா பூக்கள் பாருங்கள், இன்றைக்கும் கொடி ரோஸ் ஒன்று இருந்தது, லைட் ரோஸ் செம்பருத்தி. இதுவும் நான் பதியம் போட்டு உருவாக்குனது தாங்க. செம்பருத்தியை பொறுத்த வரைக்கும் பதியம் போட்டு நிறைய உருவாக்கி நம்ம நிறைய அறுவடை எடுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ்க்கு தேனீக்கள் வருவாங்கங்கிறது பாருங்கள். இந்த டெய்ஸி பூவில் எந்த நேரம் பார்த்தாலும் தேனீக்கள் சுற்றிக்கிட்டே இருக்காங்கங்க. அழகாகவும் இருக்குங்க இந்த பூக்கள் பார்க்குறதுக்கு. பக்கத்துலேயே அந்த ரோஜா பூக்களும் பாருங்கள், நிறைய மொட்டுகளோடையே இருக்குது. எல்லா பூக்களையுமே பறிச்சாச்சுங்க. பாருங்கள், இன்றைக்கும் அதிக பூக்கள்